வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கிறது ருத்ராட்ச பழங்களை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு சொல்லி இந்த காணொளியில் நான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். என்னோடய பழைய காணொளி பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் நான் காட்டக்கூடிய பழங்கள்லாம் ஊதா கலரில் தான் இருக்கும். ஏன்னா நான் கனிஞ்சதுக்கப்புறம் சேகரித்த பழங்கள் இல்லையா, ஸோ அதனால் அது ஊதா கலரில் தான் இருந்துச்சு. நான் அதனால தான் அதை எப்போதும் உங்கள்கிட்ட ஊதா கலர்லேயே காட்டியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி நீங்கள் பார்க்கும்போது பச்சை கலரில் இருக்குது. பச்சை கலர் பிஞ்சு, கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அது ரொம்ப அரிதாக இருக்கும். நம்ம ஒன்று மரத்தில் போய் பறிக்கணும், இல்லாட்டி வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு சில நேரங்களில் இந்த பழங்கள் கூட அந்த பிஞ்சும் சேர்ந்து விழுந்துடும். அப்படி சில கிடச்ச அந்த பிஞ்சுகளை தான் நான் முதல்ல உங்கள்கிட்ட அந்த ஆரம்பத்திலே தொடக்கத்தில் நான் உங்கள்கிட்ட காமிச்சது. ஸோ இப்போலாம் நீங்கள் பார்க்குறது இதெல்லாம் பழுத்த பழங்கள். இதுவும் நான் சேகரிச்சது. இதெல்லாம் சேகரித்து நான் இப்போ இந்த இடத்துல இங்கே வச்சு ஒவ்வொன்றா பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இதில் ஏதோ நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பழங்களை பார்க்கும்போது கூட நம்மளால் ஒரு சில நேரத்தில் இது எத்தனை முகங்கள் கொண்ட ருத்ராட்சையாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை பாருங்கள். இதுதான் அது சுத்தம் செய்கிறதுக்கு முன்னுக்கு அந்த பழங்களை நாங்கள் ஊற வச்சுருவேன். ஊற வச்சதுக்கப்புறம் அந்த பழம் ஓரளவுக்கு பக்குவத்துக்கு வந்துடும். பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு நசுக்கி அதை அப்படியே இந்த பாருங்கள், இப்போ தோல் எல்லாத்தையும் அப்படியே தனித்தனியாக எடுக்கணும். இதை பாருங்கள், இதில் வரக்கூடிய அந்த சுளை சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுளையெல்லாம் அப்படியே அது நசுக்கி எடுக்க அது அப்படியே நல்லா அந்த பழத்துலேருந்து அப்படியே வெளியாகிடும். ஒரு சில இது இன்னும் கொஞ்சம் அந்த புதிய பழங்கள் இருக்குது இல்லையா, புதிய பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நசுக்கி எடுக்கிற வேலையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு நசுக்கவே அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஆனால் அது ஊற வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், ஊற வச்சிட்டோமா அது அப்படியே நல்லா மெதுவாக ஆகிடும். மெதுவாகனா நம்மளுக்கு அது பிழியறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி இது ஒவ்வொன்றா புழிஞ்சு எடுத்து அதோடய சக்கையெல்லாம் தனிப்படுத்தணும். நம்ம இதை தனிப்படுத்தி அதோடய சாரை தனியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை சுத்தப்படுத்தணும். இதுதான் அதோடய முறைகள். இப்போ நான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட காட்டுறேன். முதல்ல பழத்தை காட்டினேன். இப்போ அதை எப்படி பிழியறதுன்னு சொல்லி நான் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் இப்போ பிழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்றா. இது பிழிஞ்சதுக்கப்புறம் தனியாக நான் பிரித்து எடுப்பேன். அடுத்த வரக்கூடிய பகுதியில் நீங்கள் அப்படியே அதை பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது இது ஏன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றா புழிஞ்சு எடுக்கணும், இதிலேருந்து இதோட என்ன தெய்வத்தன்மை மாறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொன்றும் கையில் தனித்தனியாக பிழிஞ்சு எடுக்கிறேன். இது சிரமமான வழியாக இருந்தாலும் இது நம்ம சுத்தமாக செய்யக்கூடிய வழியாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு நம்ம நசுக்கும் போது அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணால் கலரு மாறி இருக்கும். அதோடய வண்ணம் பார்த்திங்கன்னா நல்லா ஊதா கலரில் இருக்குது. இது பாருங்கள், இப்போ நசுக்க இது நசுக்கவே முடியல. ஆனால் இது அந்த அளவுக்கு இன்னும் சரியாக பழுக்கலை. ஆனால் விழுந்துருச்சு. விழுந்தோன்னே அதை பாருங்கள், இதுதான் அதோட நசுக்கி எடுத்ததுக்கப்புறம். பெரும்பாலும் இந்த பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக நாளில் நம்ம வச்சுருக்க முடியாது. இது ஒரு சில நாட்கள்லேயே அது ஒரு மாதிரியாக கெட்டு போயிடும். இந்த இந்த பழங்களோட தன்மையே அப்படி தானே வச்சிங்களேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோமா கூட, ஐஸ் பெட்டியில் வச்சோமா கூட அது என்ன ஆகும்னா நாளடைவில் சுருங்கி தான் போகும். அப்பேற்பட்ட பழங்களை நம்ம இந்த மாதிரி பிழியறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிரமமாயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, ஒரு புது பழம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஒரு ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோமா இது ஒரு நல்ல பக்குவத்தில் இருக்கும். நம்மக்கிட்ட இது ரொம்ப அதிகமான பழங்கள் இல்லை, ஏதோ கொஞ்சமான பழங்களாக இருக்கிறனால நம்மளால் இந்த அளவுக்கு செய்ய முடியுது. இதுவே ஒரு வியாபார வீதிகளாக பார்க்கும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அளவுக்கு போட்டு ஒவ்வொன்றும் போட்டு பிழிஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் சுத்தம் செய்யும் சில முறைகளை பார்த்திங்கன்னா நம்மளாலேயே ருத்ராட்சை இப்படிலாம் சுத்தம் பண்ணுறாங்களான்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவங்க அதை கையாளுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சில சஞ்சலங்கள் ஏற்படும். இப்படி ருத்ராட்சியை இந்த அளவுக்கு நம்ம ஒரு தெய்வீகமான பொருளாக நினைக்கிறோம். ஆனால் சிலர் இது இந்த அளவுக்கு சுத்தம் செய்யும் முறைன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வீணாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப வருத்தமாக தோணும். நீங்கள் பல வீடியோக்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பெரும்பாலும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த மொத்த பழங்களையும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது இப்படி இருக்குது. இதிலேருந்து இப்போ நான் தனியாக இதை பிரிக்க போகிறேன். இதை பிரிக்கும் போது இதிலேருந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுக்கும்போது அது அப்படியே அந்த அந்த பழத்தோட சாறு சொல்லுவோம் இல்லையா, அது தனியாக வந்துடும். அதோட செக்கை தனியாக வந்துடும்.
நம்மளுக்கு ருத்ராட்ச கொட்டை வந்து தனியாக நம்மளுக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக பிரித்து காய வைக்க வேண்டியதானுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்லை, இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை சொன்னோம் இல்லையா, அதோட சாறு தனியாக எடுத்துட்டேன், அதோட செக்கெல்லாம் வந்து தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் எடுக்கும்போது அது தனித்தனியாக அப்படியே வந்துடும். இந்த பழச்சாறை நம்ம தாராளமாக அருந்தலாம், நல்ல சுவையாக இருக்கும். இது பாருங்கள், அதோட சக்கையெல்லாம் வந்து நான் தனியாக இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் வந்து தூக்கி எறிய போகிறது இல்லைங்க. இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுறதுன்னா, நான் நடுறேன் இல்லையா ருத்ராட்ச மரங்கள், நீங்கள் என்னோடய பழைய வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த சாரும் சரி, அந்த சக்கையும் சரி, அதை அப்படியே நான் சேகரித்து வச்சுருந்துட்டு இந்த ருத்ராட்ச செடிங்களுக்கு வந்து அதை நான் வந்து சில நாட்கள் கழித்து அதை அப்படியே அந்த மரங்களுக்கு தான் நான் ஊற்றுவேன். கண்டிப்பாக அந்த சக்கை இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதை வந்து நான் மண்ணில் கலந்து அந்த ருத்ராட்ச மரங்களுக்கு உரமாக நான் அப்படியே போட்டுக்குவேன். இந்த சக்கை இந்த சாரெல்லாம் போட்டு வளர்க்கும் போது அந்த மரங்கள் வந்து நல்லா செழிப்பாக வளருங்க. தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த பழங்கள் வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சொலை வந்து அந்த ருத்ராட்சையோடையே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை எடுத்து நம்ம காய வச்சோமா கூட அந்த ருத்ராட்சை வந்து அந்தளவுக்கு மனம் கவர்ற மாதிரி இருக்காது யாரும் பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் அந்த பழங்களை வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து ஒரு நல்ல ப்ரஷ்ஷு, நல்ல ஆழமான ப்ரஷ்ஷை வச்சு இதில் போட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த சுளைகள்லாம் வெளியானதுக்கப்புறம் கிடைக்கும். இது வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து இப்போ பாதியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ருத்ராட்ச பழத்துக்குள்ளே வந்து ருத்ராட்ச கொட்டை வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதை பாருங்கள், இதிலேருந்து இப்போ நான் வந்து பாதியை வந்து உங்களுக்காக நான் சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அதை பாதியை வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பாதி சுளையோடு இருக்குது, இன்னொன்று வந்து பாதி அந்த பழத்தோடு அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ருத்ராட்சை வந்து முதல்ல நான் சுத்தம் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, கையில் தானாக புழிஞ்சா எப்படி இருக்குது, ஒரு ப்ரஷ்ஷு வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது. இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து ப்ரஷ் வச்சு தேய்ச்சி நம்ம சுத்தமாக எடுத்ததுக்கப்புறம் அந்த சுளைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள், இதை எவ்வளோ டைம் எடுத்துருக்கோம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு. இதை ஒவ்வொன்றா அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும் போது தான் அது அவ்வளோ சுத்தமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து வெயிலில் போட்டு காய வைக்கிறோம். வெயிலில் போட்டு காய வைக்கும் போது ஒரு பதமான நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ருத்ராட்சை வந்து நம்மளுக்கு தயாராக ஆகிடுச்சு. இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ருத்ராட்சைலாம் பார்க்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேறு சைஸாக இருக்கும், வேறு விதமாக இருக்கும். ஏன்னா 2-3 மரங்கள் இருக்குது. இங்கே 2-3 மரங்கள் இருக்கிறனால ஒவ்வொரு மரத்துலேயும் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது ஒன்று வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் வட்டமாக இருக்கும், ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் மகாமேரு, நான் ஏற்கனவே வந்து என்னோடய பழைய வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மகாமேரு அந்த வடிவத்தில் கூட இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ருத்ராட்சை அனைத்தும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொன்றா எடுத்து நம்ம செக் பண்ணுறோம். இதில் எத்தனை முகங்கள் இருக்குது, இதில் என்ன வித்தியாசங்கள் இருக்குது, இதை ஒவ்வொன்றா நம்ம எடுத்து பார்க்கணும். இதை நம்ம எடுத்து பார்த்துட்டு இதை நம்ம தனியாக நம்ம பிரித்து வைக்கிறோம். 5 முகங்கள், 3 முகங்கள், 4 முகங்கள், அந்த மாதிரி. இப்போ என்கிட்ட கிடச்ச இது வரைக்கும் வந்து 5 முகம் கிடச்சிருக்கு, 3 முகம் கிடச்சிருக்கு, 4 முகம் கிடச்சிருக்கு, கணேஷ் ருத்ராட்சா கிடச்சிருக்கு. சில வித்தியாசமான முகங்கள் கொண்ட, என்ன சொல்கிறது, அந்த அமைப்பு கொண்ட ருத்ராட்சை கூட என்கிட்ட கிடச்சிருக்கு. அதுவும் நான் இப்போ அடுத்த பகுதியில் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் காட்டக்கூடியது வந்து நீங்கள் இதை பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல பெரிய வியாபாரிகிட்ட கிடச்சிச்சின்னா இது வந்து எவ்வளோ விலைக்கு இது விற்பாங்கன்னு தெரில. இது பாருங்கள், முற்றிலும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க எனக்கு தெரில, இது வாய்ப்பு கிடைக்குமா என்னான்னு. இதை பாருங்கள் அந்த ருத்ராட்சை எப்படி இருக்குன்னு. இது வந்து 5 முகம் ருத்ராட்சை தான், ஆனால் இதில் மேல் பகுதி பாருங்கள், வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து கணேஷ் ருத்ராட்சா வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி அந்த 5 சொல்கிறோம் இல்லையா, 5 முகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு முகம் மட்டும் தனியாக வந்திருக்கும்.
அந்த தனியாக வந்து அது வந்து அந்த அந்த 4 முகங்கள் வந்து ஒரே சைஸில் இருக்கும், ஒரே வட்டத்தில். ஆனால் அந்த 5வது முகம் மட்டும் அந்த ஒரு பல்லு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு பல்லு மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உயரமாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். அது பாருங்கள், இது வந்து கணேஷ் ருத்ராட்சா. இது வந்து பேர் வைக்கிறாங்க, ஏன்னா அப்போ தான் விலை கொடுத்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம பேர் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி வைக்கும் போது அவங்க வந்து விலை அதிகமாக போட்டு விற்கிறதுக்காக கணேஷ் ருத்ராட்சா அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா மண்டை கழுவுறது தான், வேறு என்ன. ஏன்னா எந்த பொருளுக்குமே வந்து ஒரு விலை வைக்கணும்னா அந்த பொருளை பற்றி ஏதாவது ஒரு வித்தியாசமாக காட்டணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நம்மக்கிட்ட சொல்லி நம்மளை ஏமாத்துறது இதெல்லாம். ஆனால் ருத்ராட்சை வந்து எந்த ருத்ராட்சை நீங்கள் போட்டாலும் அதோட தன்மைக்காக தான் நீங்கள் போடுறீங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இப்போ புதுசாக நட்ட செடிகள், ருத்ராட்சை செடிகள். அடுத்து நீங்கள் பார்க்குறது எவ்வளோ செழிப்பாக அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப பேர் எதையோ சொல்லி வளர்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த மரங்களை வந்து ரொம்ப அரிதாக்கிட்டாங்க. நான் ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கேன். இந்த மரங்களை வந்து கண்டிப்பாக பொதுவாக எல்லா இடங்களையும் வர வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணியிருக்கேன். முயற்சி பண்ணதில் வந்து இது வரைக்கும் வந்து நல்ல ஆதரவு கிடச்சிருக்கு. அதை அப்படியே நான் இன்னும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் இதை அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இது வந்து அரிதான மரம். எனக்கு வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. முடிஞ்சவங்க கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்மளும் அரிதான மரமாக இனிமேல் நம்ம பார்க்காம பல இடங்களில் வளரக்கூடிய மரமாக இனிமேல் நம்ம பார்க்கலாம். உற்பத்தி பண்ணியாச்சு. இனிமேல் வந்து போய் சரியான இடங்களில் போய் சேரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டீங்கன்னா இதுக்குண்டான வழிகளை வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். அதன்படி நீங்கள் வந்து இந்த மரங்களை வந்து உற்பத்தி பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் முயற்சி வந்து உங்களுடையா இருக்கணும். அதுக்குண்டான முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் வந்து வளர்க்கலாம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.